ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரு. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இருதார யோகம் எப்படி இருக்கும், 2வது தாரம் திருமணம் செய்பவர்களுடைய ஜாதகம் எந்த கிரக அமைப்போடு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை தரும் காணொளி இது. பொதுவாகவே லக்னத்திற்கு 6, 8, 12 திருமணத்தை நடத்தி வைக்கும் கிரகமான கார்மோன் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம். இவர்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 நிற்கும் பொழுது அவர்கள் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை. அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி அமரும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற அவமானங்களையும் பாதிப்புகளையும் தந்துவிடுகிறது. இது இல்லாமல் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கிரகங்களோ அல்லது நிழல் கிரகங்களோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை. அடுத்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஸ்தானமான சப்தமஸ்தானத்தில் நீச்ச கிரகங்கள் இருப்பது அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கொண்ட ஜாதகம் பிறப்பு 12/3/1949 மாலை 3:30 ஜனனமான ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகம் பெரியார் மாவட்டத்துக்கு உரியது, அதாவது பெரியார் மாவட்டத்தில் பிறந்தது. கடக லக்கணம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தது. லக்கணத்தில் சந்திரன், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன், 10ஆம் இடத்தில் ராகு. இவருடைய ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சிறப்பு என்று பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகம், அதாவது குருவுக்கும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் சப்தமஸ்தானத்தில் இருப்பது சால சிறந்தது. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான மேன்மை நிலையை அடைந்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் குரு என்ற சாரம் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய சாரம். ஆக 2ஆம் இடத்துக்காரனுடைய சாரம் பெற்று லக்கணத்துக்கு 9க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான், அது சால சிறந்தது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 6க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான், அது சற்று பலகீனமானது. ஒரு ஸ்தானத்துக்கு 3/12க்குரியவர்கள் ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்குரிய ஆதிபத்திய சிறப்பையும் பலனையும் சுகத்தையும் எடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கலாம். ஏன் என்று கேட்டால், ஒரு ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு விரயத்தை செயல்படுத்தும். 3ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். ஆக ஒரு ஸ்தானத்தில் எந்த பாவத்திலாவது எந்த ஸ்தானத்திலாவது ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகம் 3/12க்குரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கசப்பையும் ஒரு சங்கடத்தையும் ஒரு இழப்பையும் ஒரு பாதிப்பையும் ஒரு வேதனையும் தராமல் கடப்பது என்பது சாத்தியமே இல்லை. இது எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் மேலும் பாருங்கள் நண்பர்களே, சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இது ரொம்பவும் பாதகமான ஒரு சமாச்சாரம். சனி சூரியன் தொடர்பு நமது தந்தைக்கும் நமது முதல் குழந்தைக்கும் உறவுகள் ஒத்துப்போவதில்லை. அதே சமயத்தில் நாம் குடியிருக்கும் வீடு பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது. இங்கு 4ஆம் இடத்தை சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்த்து விடுகிறார். இது ரொம்பவும் சிக்கலானது. இவர் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆக புதன் திசை இவருக்கு ஆரம்பம். இந்த புதன் திசை என்பது இவருக்கு வறுமையினுடைய உச்சக்கட்டத்தில் இவருடைய வாழ்க்கையை துவங்கினார். அதாவது
அடுத்தவர்களிடம் சென்று யாசகம் கேட்பது ஒன்று மட்டும்தான் குறை. அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் வறுமையினுடைய பிடிப்பில் அல்லது பிடியில் இவர்கள் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். புதன் திசை முடிந்து கேது திசை முடிந்து சுக்கிர திசை வந்தது. இவருக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு இவர்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணியது, அதாவது உதவிகரமாக இருந்தது. 11க்குரியவன் 8லிருந்து 2க்குரியவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஆக லக்கணத்துக்கு 2, 11க்குரியவர்களுடைய தொடர்பு இவருக்கு கடின உழைப்பை தந்து உழைப்புக்கான மரியாதையும் கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் அள்ளித்தந்தது. வாழ்க்கை துணையை முதல் வாழ்க்கை துணை என்பது 1971 ராகு திசையில் சுக்கிரபுத்தியில் நடந்தது. இந்த ராகு திசை சுக்கிரபுத்தி என்பது ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம், 8ஆம் இடத்துக்குரிய கிரகம், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சேர்ந்து இவருக்கு ஒரு திருமணத்தை தந்தது. ஆனால் குடும்ப வாழ்க்கை இவருக்கு குடும்பத்தின் மீது பற்று இல்லை. காரணம் என்னவென்றால் ஆரம்பகால வறுமை அவருக்கு உழைப்பை தந்து அந்த உழைப்பின் மூலம் பணத்தையும் பொருளாதாரத்தையுமே முன்னின்று வாழ்க்கை நடத்தலானார். ஆக அதற்கு பிறகு இவருக்கு லக்கணத்துக்கு 5க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் அவர் தனது ஸ்தானத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 4க்குரியவனால் பார்க்கப்பட்டதால் குழந்தைகள் ஆணொன்று பெண்ணொன்று இருந்தது என்பது சால சிறந்த விஷயம். அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. பொருளாதாரத்தில் மேலோட்டமாக சிறப்பாக இருந்தாலுமே கூட இவருடைய ஜாதகத்தில் 5க்குரியவன் 8ஆம் இடத்துக்கு போய் 8க்குரியவனோடு பார்க்கப்பட்டது பாதகமான சமாச்சாரம். அதாவது குழந்தைகள் மீது இவருக்கு ஈடுபாடு இருக்கிறது, ஆனால் குழந்தைகளுக்கு இவர் மீது ஈடுபாடு குறைவாக இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து 1995ஆம் ஆண்டு முதல் வாழ்க்கை துணை தவறியது, அதாவது உடல்நல பாதிப்பால் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு 97இல் திருமணம், 95இல் இறப்பு, 96இல் திருமணம். அதற்கு பிறகு இவருக்கு ஆண் வாரிசு. தற்போது எல்லா விதத்திலையும் திருப்திகரமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை தந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தற்போது குரு திசை இந்த லக்னத்திற்கு குரு 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவன் சொல்லனாத துயரங்களை கொடுப்பான் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு தகுந்தாற்போல் இவருடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் சங்கடங்களும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறதா என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகமான ராகுவினுடைய தொடர்பு தன்னுடைய 11ஆம் பார்வையாகவும் சனியினுடைய தொடர்பு தன்னுடைய 7ஆம் பார்வையாகும். பரிவர்த்தனைக்கு பிறகு செவ்வாய் சனி சேர்ந்திருந்து சனியினுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது நிறைய பாதங்களையும் சங்கடங்களையும் அள்ளித்தந்து விட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் 2வது திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு லக்கணத்திற்கு சர லக்கணங்களுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்திர லக்கணங்களுக்கு 3, 8 பாதித்திருக்க வேண்டும். உபய லக்கணங்களுக்கு 7, 11க்குரிய ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி அமையும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக இல்லை. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விதி, ஒரு கிரகம் தனது ஸ்தானத்துக்கு 8இல் நின்று 8க்குரியவர்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஸ்தானம் அந்த பாவத்துக்குரிய உறவுகள் கசப்பையும் சில இழப்பையும் பாதிப்பையும் சந்திக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் மகரம், அந்த மகரத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்தில் தனது ஸ்தானத்துக்கு 8இல் சூரியனுடைய வீட்டில், அதாவது மக நட்சத்திரத்தில் கேதுவனுடைய தொடர்போடு, அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய பார்வையை பெற்றிருக்கிறதால் பெரிய பாதிப்பையும் இழப்பையும் தந்தோடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் ஒரு லக்கணத்திற்கோ ராசிக்கோ பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகை கிரகம், அதாவது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையும் வாழ்க்கை துணை சார்ந்த உறவுகளும் கசப்பை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும்
கடகலக்கணத்திற்கு 7, 8க்குரியவர்களாக 7க்கு 8க்குரிய கிரகம் ஒரே கிரகமாக அமைகிறது. அதே சமயத்தில் சிம்ம லக்கணத்துக்கு 6, 7க்குரியவனுடைய ஆதிபத்தியத்தை பெற்றதால் இந்த கடகலக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் வாழ்க்கை துணையின் மூலம் கசப்பை வராமல் கடப்பதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் அவர்களுடைய தசாபுத்தியை 7க்குரியவனுடைய தசாபுத்தியை வரும்பொழுது அல்லது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும்பொழுது பலமான கசப்பை அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு 2வது திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறற்பதம் காப்பதாமே.